என் குடும்பத்தாருடைய நல்லாசிகளுடன் என்னுடன் வேலை செய்யும் கடினமாக உழைக்கும் மக்களுக்காகவும் மக்கள் சார்பாகவும் எல்லாருடைய முன்னோர்கள் பெரியவர்கள் இந்திய நாட்டின் பாரம்பரியத்தை காப்பாற்றின அத்தனை முன்னோர்களுக்கும் குருமார்களுக்கும் என்னுடைய குரு சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கும் கிருஷ்ணபிரேமி அண்ணாக்கும் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து அவருடைய ஆசியுடன் துவங்குகிறோம். Seeking the blessings of my parents and all the great leaders and saints and gurus of this land, we now begin our evening. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ அவங்க ரொம்ப ஆர்வத்துடன் காட்டினதுக்கு காரணம், நாங்கள் துவங்கி இருக்கும் மக்கள் மேடையோட ஜேர்னி ரொம்ப வருஷம் முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி 45 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை. ஒரு செங்கல்லாக வச்சு இன்றைக்கி அதை மக்கள் மேடைன்ற கட்டிடமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அந்த முதல் செங்கல் தயா ஃபவுண்டேஷன் அப்படின்ற என்டிட்டியில் ஆரம்பித்தோம். அடுத்தது பீஸ் ஃபார் சில்ட்ரன், அதுக்கடியில் குழந்தைங்களுக்காக ஒரு என்டிட்டி, அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று இருக்கணும், எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக ஒரு குரல் எழுப்பக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக, தொடர்பு கொள்ளக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக, அவங்க வளர்ச்சிக்காக வேலை செய்யும் ஒன்று பீஸ் ஃபார் சில்ட்ரன் ஆரம்பித்தோம். அதுக்கெல்லாம் முன்னாடி கல்விக்காக ஒரு பெரிய முயற்சி நாங்கள் எடுத்து அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் பார்த்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கல்வி முறையை கொண்டு வரணும்னு சொல்லி டாஸ்க் மாடல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கல்வி முறையை நான் மிக முயற்சி எடுத்து 1991 ஆஷ்ரமன்ற பள்ளிக்கூடம் மூலமாக அதை நாங்கள் துவங்கினோம். அப்போது இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாஜ்பாய்ஜி பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ நாங்கள் போயிட்டு இந்த டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாருடைய ஆசைகளையும் பெற்று அத்வானிஜி எல்லாம் இருந்தாங்க. அப்போது இருந்த கல்வித்துறை மினிஸ்டரை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு போர்டு நம்ம இந்தியாவுக்கு வேணும், அந்த மாதிரி நம்ம பழைய கல்வியுடைய இணைந்து அப்போ இருந்த இந்தியாவோட கல்வி முறைகள் எல்லாம் இணைத்து, தொழில்முறை கல்விகளை இணைத்து, ஸ்கில் டெவலப்மெண்ட் இணைத்து, ஒரு குழந்தையும் வித்தியாசமானவர், அவருடைய திறமையை கண்டுபிடித்து நாம் வெளியில் கொண்டு வந்து தான் கல்வியுடைய முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்போ எல்லாரும் பிளெஸிங்ஸ் கொடுத்து, அப்போ இருந்த கட்டுப்பாடுகளுக்கு அடியில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாஸ் பண்ணி பண்ணுறதை விட இண்டிபெண்ட்டாக என்னை பண்ண சொன்னாங்க. அப்போ முரளி மனோகர் ஜோஷிஜி சென்னை சாரோட என்னோட கணவருடைய முன்னிலையில் அவரும் இருந்து டாஸ்க் மாடல் எஜுகேஷன் அப்படின்ற முறையை நாங்கள் அவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட். அது ஒரு பெரிய முயற்சியாக நான் எடுத்துக்கொண்டு 34 வருடங்கள் நாங்கள் ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி ஆசிரம்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி பல ஜெனரேஷன்ஸை இந்த முறையில் வளர்த்து நாங்கள் வெகு விரைவில் இந்தியாவுக்கு ஒரு புதிய கல்வி முறையை துவங்க இருக்கிறோம். அந்த ஈவெண்ட் தனியாக நடக்கும். அது இந்த மாத கடைசியிலையோ ஏதோ ஒரு டேட் கொடுத்து, அது முக்கியமான நிகழ்வாக இருக்கிறதுனால அது அந்த முயற்சிக்கு தனியாக ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் வெகு விரைவில். இப்போ இந்த ஐ வுட் லைக் இங்கே வந்திருக்கிற மாவட்டத்திலேயும் வந்திருக்கிற அனைவருக்கும் என் வணக்கம், நன்றி. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தான் மக்கள் மேடையை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறது. அதற்கு மிக்க நன்றி. அண்ட் தயா, பிஎஃப்சி, பாரத சேவா, மக்கள் மேடை, எங்களோட அலும்னை, டீச்சர்ஸ், என் கூட வேலை செய்வர்கள் எல்லோருக்கும் முதல்ல ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் எடுத்திருக்கிறது மக்கள் மேடையில் ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஒரு மாவட்டம் நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஒரு கிராமத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா என்ன சேர்க்கணும் அப்படின்றத முயற்சி எடுத்து முதல்ல பார்க்கும்போது நம்ம விவசாயிகள், ஃபார்மர்ஸ், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம ஊரே நல்லா இருக்கும். அடுத்தது ஊர் அடையாளங்கள் அழியக்கூடாது, அந்த அடையாளங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். பாரம்பரியமாக வரலாறு சார்ந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்து எல்லா விதமான அடையாளங்கள் அதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். முதல்ல மக்கள் அதுக்கு என்ன பண்ணணும், மக்கள் ஒன்றாக இருக்கணும். நம்ம பழைய இந்தியாவில் எடுத்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் மக்கள் தங்களையே தாங்கள்
நிர்வாகித்து கொண்டு அங்கங்கே குழுக்கள் அமைத்து கிராம சபாக்கள் அமைத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரி அதை அழகாக நடத்தி கொண்டு போனாங்க. அதே முறையை தான் நாங்கள் இப்போ மக்கள் மேடை மூலியமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் மக்களை ஒன்றாக சேர்த்து அந்த பெரிய ஒரு வட்டம், மக்கள்ன்றது ஒரு பெரிய வட்டம், அதை ஒன்றாக சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரு ஒரு நம்ம நாட்டுப்பற்றோடு செய்யக்கூடிய ஒரு காரியம் மக்கள் மேடை அப்படின்றது. எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான் மக்கள் மேடை. அந்தந்த இடத்துல நாங்கள் உருவாக்குற டீம்ஸ் அவங்க எங்களுக்காக லோக்கலாக வேலை செய்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னலாக இருக்கிற கம்யூனிட்டிக்காக, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்காகவும் வெளி மாநிலங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தான் ஆன்லைன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை செய்யறதுக்கு மக்கள் மேடை. அந்தந்த ஊரில் அந்தந்த குழுக்கள் ஏற்படுத்துறதே, தெருவுக்கு தெரு எங்கள் மக்கள் இருக்கணும், எங்கள் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு போய் எங்களோட மக்களை இணைக்கணும், சேர்ந்து வேலை செய்யணும். பிகாஸ் பேட்ரியாட்டிசம் இஸ் அபவ் எவ்ரி திங். நாட்டுப்பற்று தான் எல்லாத்த விட பெருசு. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு சிட்டிசனும் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்ற நினைப்போட ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்கிறது தான் மக்கள் மேடையோட நோக்கம். அந்த அடிப்படை விஷயங்கள் மக்களோட மக்களாக பீப்புள்ஸ் கவர்னன்ஸ்னு ஒன்று இருக்குது. மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஒழுங்குபடுத்தி கொண்டு அவங்களெலாம் ஒன்றா இருந்து அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த லொக்காலிட்டிக்கு அந்த நாட்டுக்கு அந்த இடத்துக்கு வேலை செய்கிறது எங்கள் கூட செய்யறதுக்கு தான். அவங்களுக்கு ஆன்லைன் தேவையே கிடையாது. நாங்கள் ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் இங்கே ஸ்டேஜில் ஃபார்ம்ஸ் வாங்கி எங்ககிட்ட ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஒரு குழு வந்திருக்காங்க மக்கள் மேடையோடு சேர்கிறதுக்கு. நாங்கள் ஃபிசிக்கலாக தான் ஃபார்ம்ஸ் கொடுக்குறோம். ஆன்லைனில் விஷயங்களை தெரிவிச்சுக்கிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் இந்த கல்ச்சர் தான் எல்லாம் போய் சேருது வெளி உலகத்துக்கு. என்ன செய்கிறோம் இப்போ உங்களுக்கே நாங்கள் இதெல்லாம் காட்டுற வரைக்கும் எதுவும் தெரியாது. நாங்கள் இத்தனை வருஷம் பண்ண காரியங்களை கொண்டு போய் ஒரு தடவையும் ஈவெண்ட் வச்சு ஒரு தடவையும் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னால் கூட அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன பண்ணியிருக்கோன்றது யாருக்கும் தெரியல. இப்போ நாங்கள் எல்லாம் காட்டும்போது தான் எல்லாருக்குமே தெரியுது. அதுக்காக தான் இந்த வெப்சைட் லான்ச். வணக்கம் மேடம். எஸ் வணக்கம். மக்கள் சேவைங்கிறத முக்கியமாக சொல்லியிருக்கீங்க. விவசாயிகளுக்கான விஷயங்களும் முன்னெடுத்திருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காவிரி வைகை குண்டாக இணைப்பு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, புதுதில்லியில் கொடுத்துருக்காங்க. இப்போ 2002 ரஜினி சார் சொன்னார் வந்து காவிரி இணைப்பு திட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் அளிப்பு அப்படின்னு. இப்போ உங்களுடைய மக்கள் வேலை மூலமாக அந்த தருவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. நீங்கள் வலியுறுத்துவீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும். இல்லைங்க, இப்போ வந்து நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி எல்லாம் ஆராய்ந்து ஒரு ஏரியாவுக்கும் என்ன நடக்குது எப்படி நடக்கணும் அப்படின்ற குழுக்கள் அமைச்சு என்ன செஞ்சால் பர்மனெண்ட்டாக இதுக்கெல்லாம் ஒரு முயற்சிகள் போய் சேரும் மக்களுக்குன்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கேட்குறது பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், அதனால் அது கவர்மெண்ட்டும் ஆமாம், அது கண்டிப்பாக அது எந்த நிமிஷம் அந்த விஷயம் நடக்குதோ அந்த இடத்துல அவர் வந்து கண்டிப்பாக அதை செய்வார். எஸ், வாட்டர் ரெஸ்டரேஷன் பத்தி செய்யுங்க. அதுக்கு கண்டிப்பா வந்து கவர்மெண்டோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. நிறைய பேர் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிமல் ராகவன் கூட ஒருத்தர் இருக்காரு, வாட்டர் ரெஸ்டரேஷன் பண்றது நிறைய ஃபார்ம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காரு. அவர் வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாரு. பட் இப்போ நீங்க எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து வாட்டர் ரிசோர்ஸ் தான் கண்டிப்பா தேவையானது. அது ஸ்கேர்சிட்டி இப்போ காவேரி இஷ்யூ சொன்னாங்க, அந்த மாதிரி அதை ரெஸ்டோர் பண்ணதே ரொம்ப கஷ்டமா இருக்காது. கவர்மெண்ட் சப்போர்ட், நாட் ஒன்லி தி ஸ்டேட் கவர்மெண்ட், யூ நீட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் as well as the neighboring states also சப்போர்ட் தேவைப்படும். அப்பதான் வந்து உங்களால வாட்டர் ரெஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கான இனிஷியேட்டிவ் என்ன எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிக்கலாம். அதுக்காக தான் கம்மிங் டுகெதர் அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்ற வேர்டை நாங்கள் கிளியராக போட்டிருக்கோம். மக்கள் எல்லாம் இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அது தனிப்பட்ட முயற்சியாக இருக்கிறதுனால அந்த முயற்சிகள் எடுக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர வேண்டும் முதல்ல. அதுக்கப்புறம் என்லிஸ்ட் பண்ணி யார் யார்கிட்டேருந்து தேவைப்படுறதோ அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுவோம், எப்படி வேணுன்றதை கேட்போம். யார் யார் இதில் இன்வால்வ் பண்ணி அந்த கடைசியில் காரியம் நடக்கணும், அவ்வளோதானே.
அந்த காரியம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்வலர்கள், அந்த எக்ஸ்பர்ட்ஸு, ப்ரொஃபஷனல்ஸ், நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே சொன்னேன், ஆல் எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எங்கெங்கே இருந்தாலும் எங்களுடன் சேருங்கள். இதை ஒரு அம்ப்ரெல்லா கடியில் கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு போய் நடத்தி வைக்கிறது தான் மக்கள் மேடையோட முயற்சி. அது எந்த ஒரு யாராக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வது எங்களோட முயற்சி. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது இயர்ஸ் டுகெதர் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க for decades சொல்லிட்டாங்க. ஆனா it is not even completed yet. ஆமா. அதுக்கு உங்களுடைய மக்கள் மேடை மூலமா ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுக்க முடியுமா? ஏன்னா நீங்க கவர்மெண்ட்ஸ் ஆஃப் கம் ஹியர். எஸ், நீங்க கவர்மெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. கேட்டவங்க சென்ட்ரல் சப்போர்ட் இல்ல, ஸ்டேட் சப்போர்ட் இல்லன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் it is not completed and எல்லாமே ஒரு ஐவாஷாவே இருக்கு. அது உங்க போல ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 100%. இப்போ நீர்நிலைகள் சொல்கிறப்போ அதில் பூவமும் வரும், வைகை வரும், தாமிரபரணி வரும், நிலங்கள் வரும், விவசாயிகள் இருக்கிற இடங்கள் வரும், பூமி வரும், ஆல் என்வாயரன்மெண்டல் எல்லாமே அதில் சேர்ந்து வரும். அதுக்காக தான் இப்படி குருவியாக ஒருத்தராக நாங்கள் கூடு மாதிரி கட்டிட்டு வரோம். அந்த கூடு கட்டுறதுல நீங்களும் இருங்க, நீங்களும் அதை கொண்டு போய் சேருங்க. ப்ரெஸ் வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்காக எத்தனை பேர் உழைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து எங்ககிட்ட சேருங்க. நாங்கள் எடுக்கிற முயற்சி முதல்ல இந்த ஒரு விஷயத்துக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றா சேரணும். தனித்தனியாக இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பக்க பலமாக இதை ப்ரெசென்ட் பண்ணி இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டை ஒரு மாடலாக எடுத்திருக்கோம். மக்கள் மேடைன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாடல். அந்த காலத்தில் இருந்த ஒரு இந்திய பாரம்பரியம் மக்களை ஒன்றா வச்சுருந்தது. இப்போ மக்களை பிரிச்சிருக்கு. அதனால் அந்த பிரிவினைகள் இல்லாமல் பொது காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் மக்கள் ஒன்றா சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய முயற்சி. அந்த ப்ரெஸ் போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், bring all the experts to us, bring all the people to us. விதவிதமாக எந்தெந்த இடத்துல வேலை பண்ணுறாங்களோ எல்லாரையும் ராமோட கொண்டு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சேருங்க, நவீனோட கொண்டு வந்து வாட்டர் பாடிஸ்க்கு சேருங்க, எஜுகேஷனுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஆக்ரோக்கு சேருங்க, மாடுகளுக்கு சேருங்க. இப்படி எல்லாரும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இங்கே தயாராக இருக்காங்க. இந்த கூட்டங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த 30 பேர் நாளைக்கு 100 பேராக மாறணும். அந்த 100 பேர் 1000 பேராக மாறும்போது தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெருசாக போய் நம்மளால் சேர்க்க முடியும். அதை நான் பப்ளிக்காக எப்படிங்க சொல்ல முடியும்? சார், உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்கள் பிரதர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியாதுல்ல சார். அதனால் அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போர்ட் இஸ் அ ப்ரைவேட் இஷ்யூ. அது ஒரு ஃபேமிலி இஷ்யூங்க. அது ஃபேமிலி பாண்டிங்கில் வரும். அதை நான் 100% அவரோட சப்போர்ட், அவருக்கு வணக்கம் சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் அ ஃபேமிலி மேட்டர் இல்லைங்க, அது பப்ளிக் மேட்டரே இல்லை. பட் சப்போர்ட்டுன்றது என்றைக்குமே நண்பர்கள், துணைவர்கள், மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சப்போர்ட்டோடு தான் அவரோட ஃபுல் சப்போர்ட், பிளெஸ்ஸிங். அவர் சப்போர்ட்டை விட அவரோட பிளெஸ்ஸிங் இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். பிகாஸ் ஹீஸ் இன் தட் அந்த ஸ்டேச்சரில் அவர் இருக்கார். அதனால் அவரோட பிளெஸ்ஸிங் தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த வெப்சைட் ஒரு சோஷியல் வெப்சைட்டாக மட்டும் செயல்படுமா, இல்லை மக்களோட பிரச்சனையை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகிற இயக்கமாக செயல்படுமா? இல்லைங்க, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிகாஸ் மக்களோட பிரச்சனை தான் அரசாங்கத்தோட பிரச்சனை. அந்த மக்கள் பிரச்சனையை நாங்கள்லாம் சேர்ந்து எப்படி பார்க்கணும்னு எங்கே வரைக்கும் பார்க்குறோம். அதுக்கு அரசாங்கத்தை கொண்டு போய் சேர்க்குற நிலைமை வந்தால் அங்கே போகும்.